7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் காடு என்ற ஒரு பாடம் கவிதை பேழையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடலை நாம் பிள்ளைகளுக்கு ராகமாக சொல்லிக் கொடுத்தோம் என்றால் அது அவர்கள் மனதில் பதிந்து விடுகிறது. கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே, பார்வை குளிருமடி. காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே, குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடையிருக்கும். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரவங்கலம் கிளியே, நரியெல்லாம் ஊளையிடும். அதிமதுர தழையை யானைகள் தின்றபடி, புது நடை போடுமடி கிளியே, பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே, இயற்கை விடுதியிலே. இந்த பாடலின் பொருள் என்னவென்றால், கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும். அவற்றை காணும் கண்கள் குளிர்ச்சி பெறும். காடு பல வகையான பொருட்களை தரும், காய்கனிகளையும் தரும். எல்லோரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழல் தரும். அங்கே வசிக்கும் குரங்குகள் மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும். அடர்ந்த காடு வழி செல்வோருக்கு தடையாயிருக்கும். பச்சை நிறமுடைய மயில்கள் நடனமாடும். பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும். அதனை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கமடையும். நரி கூட்டம் ஊளையிடும். மிகுந்த சுவையுடைய தலையை யானைகள் தின்றபடி புதிய நடை போடும். பூக்கள் பூத்து குலுங்கும், மரங்களில் குயில்கள் கூவும். இயற்கை தங்குமிடமாகிய காட்டில் சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் எங்கும் அலைந்து திரியும். எவ்வளவு அருமையாக இருக்கிறது!